குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரூட் நிப்ளர்ஸ் யூஸ் பண்ணலாமான்ட்டு நெறைய பேர் வந்து டவுட் கேட்குறீங்க. ஃப்ரூட் நிப்ளர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு பேபி ஃப்ரெண்ட்லி டூல் தான். இத நம்ம ப்ராப்பரான இது செலக்ட் பண்ணிட்டு என்னன்னா, இப்ப குழந்தைகளுக்கு வந்து முதலாவதா நம்ம ஏதாவது காய்கறிகளோ, இல்ல பழங்களோ குடுக்குறோம்னா, இது ஒரு சேஃப்டியான ஒரு டூல். இப்ப நம்ம அத ஓப்பன் பண்ணிட்டு, சின்ன சின்ன பொடிசா வந்து பார்த்தீங்கன்னா, குடுக்கக்கூடிய காய்கறிகளோ, பழங்களோ நம்ம பெரும்பாலும் என்னன்னா ஆப்பிள், வாட்டர்மெலான் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, குக்கும்பர். ஸோ இது எல்லாத்தையுமே அது போட்டு டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க கிட்ட குடுத்துரலாம். அத அவங்க என்ன பண்ணுவாங்க, நிபிள் பண்ணுவாங்க. அதாவது வந்து சப்புறதோ, இல்ல கடிக்கிறதோ முற்படுவாங்க. ஸோ இதனால வந்து என்னன்னா, குழந்தைகள் வந்து பல் வளரும் பருவத்தில வந்து அந்த டீத்திங் ப்ராசஸ் அப்ப என்னன்னா, அது ஒரு சூதனிங் எஃபெக்ட் குடுக்கும். அந்த பல் வலிலாம் வராம தடுக்கிறதுக்கு உதவும். 2வது வந்து அவங்க எடுத்து கடிக்கும்போது என்னன்னா, கண்ணும், கையும் வந்து ஒரு சேர வேலை செய்யும்போது, ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து டெவலப் ஆகுறதுக்கு பெருமளவுல உதவுது. அதனால பிற்காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க க தட்டுலேருந்து உணவுகள் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களே சாப்பிடுறதுக்கு வழிவகை செய்யும். 3வதா வந்து என்னன்னா, நம்ம சின்ன சின்ன இப்ப சில நேரங்கள்ல வந்து குழந்தைகளுக்கு சோக் ஆயிடும். அதனால நம்ம அவங்களுக்கு வந்து வாட்டர்மெலனோ, வேற ஏதோ ஃப்ரூட்ஸோ குடுக்கறது ரொம்ப பயமா இருக்கும். நம்ம இதில போடும்போது என்னன்னா, அத சோக்கிங் வந்து பிரிவென்ட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல உதவுது. ஸோ இத நம்ம எப்படி வந்து குடுக்கணும்? அதுதான் நம்ம சாய்ஸ் ஆஃப் வந்து ஃபுட்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப பைபாஸ் பண்ற உணவுகள குடுத்தீங்கன்னா, அடைச்சுக்க தான் வாய்ப்புகள் உண்டு. ஸோ நம்ம அத டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு, அத ப்ராப்பரா வாஷ் பண்ணி யூஸ் பண்ணோம்னா, நீங்க தாராளமா வந்து குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட் நிப்ளர்ஸ் வந்து யூஸ்